அனைவருக்கும் வணக்கம் மக்களே! பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வருகிற அக்டோபர் 5ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. வருஷம் இந்த சத்யராஜும், வடிவேலும் வந்து ஒரு நாய் புடிக்கிற வேன வாடகைக்கு எடுத்து கொண்டு போயி, தெருவுல தேங்காய் பொறுக்கிட்டு இருக்கிறவன், அதுக்கப்புறம் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவன், இருக்கிறவன எல்லாம் வந்து அந்த வேன்ல அள்ளி போட்டு, கிரிக்கெட் மேட்ச்சுக்கு வந்து எப்படி அழைச்சிட்டு போவாங்களோ, அதே மாதிரி வருடா வருடம் இந்த பிக் பாஸ் டீமு கண்டஸ்டன்ட்ஸ பொறுக்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டுர்றாங்க. வேற தலைவிதியே வேற வழியே இல்லாம நம்மளும் பார்க்க வேண்டியதா இருந்தது. பிக் பாஸ் சீசன் 8ன்றது ஒரு மிகப்பெரிய போரிங் சீசனா போனதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த சீசன்ல கலந்துகிட்ட கண்டஸ்டன்ட்ஸ். அப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல என்ன மாதிரியான மாற்றத்த ஏற்படுத்தப் போறாங்க? ஒரு ஒரு சில பேர் வந்து ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணவங்கலாம் யார் யாரு? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கக்கூடியவங்க விஜே பார்வதி. ஆரம்பமே அமர்க்களம் தான். மங்களகரமா ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாரி, விஜே பார்வதி அவர்கள் வந்து மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அப்படியே வெளியில கொட்டிருவாங்க. அப்படியே காட்டிருவாங்க. அப்படிப்பட்ட ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான பெர்சன் தன்னுடைய யூடியூப் சேனல்ல கூட பேட் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு, தன்னை எவன்லாம் காரி துப்பியிருக்கானோ, எவன்லாம் கழுவி ஊத்தியிருக்கானோ, எவன்லாம் கேவலமா கமெண்ட் பண்ணியிருக்கிறானோ, அந்த கமெண்ட்ஸ கூட எடுத்து வீடியோவாக மேக் பண்ணி போடக்கூடிய ஒரு உயர்ந்த தத்துவம் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்க பிக் பாஸ்க்குள்ள வந்தாங்கன்னா, கன்டென்ட்க்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. அது மட்டுமல்லாமல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க ஏற்கனவே உள்ள போயிருக்காங்க. சீசன் 6ல உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக விஜே பார்வதி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. பிக் பாஸ் அப்படின்றது இவங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. உள்ள போனாங்கன்னா வேற லெவல்ல ஒரு கலக்கு கலக்குவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நம்ம லிஸ்ட்ல 2வதாக இருக்கக்கூடிய நபர் வந்து சதீஷ் அவர்கள். சதீஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு வெல் நோன் ஆக்டர், வெல் நோன் டான்சர். அ இவருக்கா இந்த நிலைமை? என்னடா சொல்றீங்க? ஏன்னா, இதெல்லாம் வந்து ரூமர்டா? இல்ல பொரளிய கிளப்பி விடுறாய்ங்களா? இல்ல உண்மையிலேயே வந்து ரொம்ப நலிந்து போன நிலைமையில சதீஷ் இருக்காரா? ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து நலிந்து போன கலைஞர்களுக்கு ஒரு 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அதுல சதீஷ் அவர்கள் வந்து வருவாரு அப்படின்னு சொல்லி நான் கற்பனையில கூட நெனச்சதில்ல. ஏன்னா, சிம்புவோடலாம் ஃப்ரெண்டா நடிச்சு டான்ஸ் ஆடிட்டு சுத்தி திரிந்த சதீஷ் அவர்கள் வந்து ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து உண்மையிலேயே ஷாக்கிங்கா தான் இருக்கு. அதாவது எங்க ஏரியால ஒரு பழமொழி சொல்லுவாய்ங்க. "ஏரி உடைஞ்சா ஏரியில இருக்கிற மீனு ஏரியாக்கு வந்து தானே ஆகணும்" அப்படின்னு. ஆக மொத்தத்துல இந்த ஃபேமு, இந்த டிவில டான்ஸரு, அதுக்கப்புறம் நான் படத்துல நடிச்சேன். அதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பிக் பாஸ்க்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி சதீஷும் விதிவிலக்கு இல்ல. இவரும் உள்ள வந்தாரு அப்படின்னா, அது வந்து நல்லா தான் இருக்கும். உள்ள வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, இந்த மார்னிங் சாங் அப்படிங்கிறத வந்து ஆக்கிரமிச்சுருவாரு. அவர் பாட்டுக்கு போய் நின்னுகிட்டு ட்ரவுசர போட்டுக்கிட்டு, டியா மியாங், கியா மியான்னு அவர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருப்பாரு. மக்களுக்கும் நல்ல என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். ஒரு நல்ல டான்ஸ வந்து பார்த்த மாதிரியும் இருக்கும். சினிமாலயும் சரி, படிக்கிற கதையிலயும் சரி, "சல்லி பயலத்தான் லவ் பண்றாளுக" அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் ஒண்ணு. அந்த டயலாக்க நம்மளால மறந்திருக்கவே முடியாது. குட்டி புலி படத்துல பால சரவணன் அவர்கள் வந்து பேசியிருப்பாரு அந்த டயலாக்க. ஸோ குட்டி புலி படத்துலலாம் வந்து ஒரு சூப்பரான ரோல் பண்ண பாலசரவணன், தமிழ் திரையுலகுல பல கேரக்டர்ஸ வந்து அசால்ட்டா எடுத்து பண்ணிட்டு போன பாலசரவணனுக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி நமக்கு உண்மையிலேயே நினைக்கணும்னு தோணுது. ஆனா யோசிச்சு பார்க்கும்போது, மிகப்பெரிய லெஜெண்ட் ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்ல வந்து ஒரு 50 நாளைக்கு மேல இருந்துட்டு போயிட்டாரு. அது மாதிரி பாலசரவணனுக்கு அவருக்கு என்ன கஷ்டமோ, இன்னைக்கு திரைப்பட வாய்ப்புகள் வந்து இல்லாம அவர் கஷ்டப்படலாம். பிக் பாஸ்க்குள்ள வந்து தனக்கான இடத்த மீண்டும் தமிழ் சினிமால புடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சிய அவர் எடுத்திருக்கலாம். பட் அவர் வந்து பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ள வந்தாரு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் உள்ள வந்தாருன்னா, கண்டிப்பா வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மென்ட்ட மக்களுக்கு குடுப்பாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ள வர்றாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போறவங்க வந்துச்சே ஃபீலிங்ஸு வந்துச்சே ஃபீலிங்ஸு வந்துச்சே வண்டி வண்டியா ஃபீலிங்ஸு அப்படின்னு சொல்லி புஷ்பா படத்துல இருக்கிற பாட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. பாக்யலட்சுமி சீரியல்ல ஸ்டேஜ்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண அந்த ஒரு டான்ஸு என்டையர் சோசியல் மீடியாலயும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இருக்கிறவன் பூரா ஷேர் பண்ணி, அதாவது
பாசிட்டிவா அவங்க வேற லெவல்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, அந்த மாரி சேர் ஆகல. அவங்க பண்ண காமெடியான டான்ஸ் வந்து சமூக ஊடகங்கள ஆக்கிரமிச்சு, வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆன நேஹா மேனன் தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ். இவங்க வந்து பாக்யலட்சுமி புகழ் நேஹா மேனன். அதுல வந்து நடிச்ச ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ். பட் இந்த சாங் மூலமா மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆனாங்க. சோசியல் மீடியால பேசப்பட்டாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு கன்டென்ட் இருக்கு. இவங்கெல்லாம் பிக் பாஸ்குள்ள வந்தாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கன்டென்ட் கிரியேட்டராக, யூடியூபர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீனி போடக்கூடிய ஒரு கன்டென்ட் மேக்கராக திகழ்வாங்கங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா ஒரு சீரியல் பிட்டு அது ஒரு சீரியல்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, ஒரு காமெடியா வந்து மக்கள்ட்ட போய் சேர்ந்திருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பாக பிக் பாஸ்லயும் ஒரு மிகப்பெரிய காமெடி பீஸாக இவங்க வலம் வருவாங்க. அப்டிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து பார்க்க போற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரிய நபர் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா வருஷா வருஷம் வந்து இவங்களுடைய பேர் வந்து எல்லா யூடியூபர்ஸாலும் இவங்க ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பிக் பாஸ் சீசன் 8க்குள்ள, 7க்குள்ள, 6க்குள்ளலாம் கண்டஸ்டன்ட்டா போக போறாங்க. அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. எந்த நேரத்தில இவனுங்க வாய் வச்சானுங்களோ, இவனுங்கனால போவே முடியாம போயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களால வந்து பிக் பாஸ் சீசன் எந்த ஒரு சீசனுக்குள்ளேயும் நுழைய முடியல. ஃபரீனா, இந்த ஃபரீனா அசாத் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேம் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் தான். இவங்க வந்து என்ன பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியல் மூலமாக ஒரு நல்ல ஃபேன் பேஸ வைத்திருக்கக்கூடிய ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான். இவங்களுக்கு வந்து பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சதுன்னா, கண்டிப்பா நல்லபடியா பயன்படுத்திக்குவாங்க. அண்ட் அவங்களும் 90ல பிறந்தவங்க. கிட்டத்தட்ட வயசு வந்து ஆயிடுச்சு. 90 அப்டின்னா 35 அவங்களுக்கு ஏஜ். ஏன்டா அவங்களுக்கு எப்ப பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சு, அவங்க எப்ப அவங்கள ப்ரூவ் பண்ணி, பார்த்து வாய்ப்பு கீய்ப்பு குடுத்து விடுங்கடா. நீங்க பாட்டுக்கு வந்து சீசனுக்கு சீசனா இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா, ஆடிஷன் மட்டும் அட்டெண்ட் பண்றாங்க. ஆனா உள்ள மாட்டேங்கிறாங்கன்னா, என்னடா அது அநியாயமா இருக்கு. பார்த்து பண்ணி விடுங்க. ஃபரீனா அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து ஏங்கக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க. அவங்களுடைய ரசிகர்களுக்காகவாவது அவங்களுக்கு ஒரு வாய்ப்ப குடுத்து, இந்த தடவ உள்ள அனுப்பி விட்டுருங்க. பாவம் போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணட்டும். அடுத்ததாக உமைர் லட்டீஃப் என்கிற காஷ்மீரி தமிழன் என்று சமூக ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களால அறியப்படக்கூடிய நபர். அவர் வந்து ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணதாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வினோத் பாபு என்று சீரியல் ஆக்டர் கேட்டகரியில வினோத் பாபு, புவியரசு இவங்கெல்லாம் வந்து சீரியல் ஆக்டர் கேட்டகரியில ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணதாக தெரிகிறது. அதுக்கப்புறம் அம்ருதா ஸ்ரீனிவாசன், அ ஷாபனா ஷாஜகான், அக்ஷிதா அசோக் போன்ற சீரியல் பிரபலங்கள் வந்து ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணதாக தெரிகிறது. இவங்கெல்லாம் சின்ன சின்ன சினிமால ரோல்ஸும் நடிச்சவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த சீரியல் ஆக்டர் கேட்டகரி அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து ஒரு தலைவலி தான். ஏன்னா, இந்த விஜே விஷால் அப்படின்றவன்லாம் அந்த கேட்டகரியில வந்தவன் தான் லாஸ்ட் சீசன்ல டாப் 3ல அவனெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தலையெழுத்து அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. எத்தன பேர் வந்து விஜே விஷால் அப்படின்றவனெல்லாம் டாப் 3ல வச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான்லாம் வந்து போன சீசனோட டைட்டில் வின்னரையே டாப் 5ல வச்சு பார்க்கல. டாப் 5ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் தான். அந்த முத்துக்குமரன் அப்படின்றவன்லாம் போன சீசன்ல ஜெயிச்சுட்டு, வாய்கிலேயே இன்டர்வியூல சொன்னான். சீசன் 6ல அசீம்னு ஒருத்தர் ஜெயிச்சாரு. இப்போ அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? எங்க இருக்காரு அவரு? அதே தான் இந்த முத்துக்குமரன் அப்படின்றவன பார்த்து நான் கேட்கிறேன். சீசன் 8ல வந்து ஜெயிச்ச, வருஷம் 1 ஆக போது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்ற கேள்வி எழுதல. அதெல்லாம் வந்து திமிருத்தனத்தோட உச்சம். அப்ப வந்து வாய்க்கிலேயே பேசிட்டு, அடுத்தவன பார்த்து அவன் என்ன பண்ணிட்டான்? இப்ப அவன் எங்க இருக்கான்? மக்களால புறக்கணிக்கப்பட்டுட்டான். ஆனா நான் அப்படி கிடையாது. மக்கள் என்ன கொண்டாடிருவாங்க. அப்படின்லாம் வாய்கிலேயே பேசினவனோட நிலைமைலாம், இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வருஷம் ஒண்ணாச்சு. நீ என்ன பண்ணி கிழிச்சிட்டு இருக்க? அது மாரி அன்டிசர்வ்டு கண்டெஸ்டன்ட்ஸ் டாப் 5ல வர்றது, மக்களால வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படுறது, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. பாதியிலேயே வந்து புடுங்கிக்கிட்டு போயிடும். அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த தடவையாவது நம்ம பிக் பாஸ் டீமுக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய கோரிக்கை என்னன்னா, ஒரு நாய் பிடிக்கிற வேன வாடகைக்கு எடுத்து கண்டஸ்டன்ட்ட வந்து ஏத்தி கொண்டு வந்து கொட்டாம, நல்ல கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வாய்ப்பு குடுங்க. ஷோ நல்லா போகட்டும். மக்களால கொண்டாடப்படட்டும். அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வைத்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. ஸோ தட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பபாய். சி யூ.